ஐயா அவர்கள் தட்டி உற்சாகப்படுத்தும் அன்பு ஐயாவுக்கு நாம் நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இவ்வளோட வாய்ப்பை தந்தமைக்கா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இது அரக்கோணம் பகுதி, நம்முடைய கிறிஸ்தவத்தில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் அரக்கோணம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சென்னை, திருளூர், செங்கல்பட்டு, அரக்கோணம் நான்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி. அநேக ஸ்காட்லாந்து மிஷன், மெத்தடிஸ்ட் மிஷன், அநேக மிஷனரிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு பகுதி. மிஷனரிகள் அநேகமாக நல்ல பணி செய்திருக்காங்க. ஆண்டர்சன் மற்றும் கௌடி மிஷனரி. இது எப்படி இருக்கும்னா, தமிழகத்துடைய தென் பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எடுத்திங்கன்னா ரிங்ஸ்டபெல் என்ற ஒரு மிஷனரி. ரிங்ஸ்டபெல் அவர் வர்றப்பங்க பெண் மக்களுக்கு மேலாடை கிடையாது. பெண் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏர் உழுவுறதுல ஒரு பக்கம் பெண்ணும் ஒரு பக்கம் ஆணும். அந்த ரிங்ஸ்டபெல் வர்றப்போ பெண் மேலாடை இல்லாமல் இருந்தாங்க. அந்த மேலாடை இல்லாமல் இருக்கப்போ அந்த பெண்களுக்கு ஆடை கொடுத்தார். 1750 1800. அதனால்தான் 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில் பகுதி. அதுக்கு நிலைப்பாடு அந்த மேலாடை இல்லாமல் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. திருநெல்வேலியை பொறுவாக எடுத்திங்கன்னா பெண்களுக்கு கல்வி இல்லை. அந்த கல்வி என்பதை நம்முடைய பேராயத்தில் பிராட்வே ரோடில் டக்கர் சர்ச், இன்றைக்கி நம்ம மண்ணின் மைந்தர் காவனூர் கிராமத்தை சேர்ந்த ரெண்டு ஃபீடி பாஸ்கர் இன்றைக்கி குருவானவராக இருக்கிறார். ஜான் டக்கர்ஸ் என்று பெயர். 1800க்கு அப்புறம் இந்தியா அவர் இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து போகிறப்போ ஒரு சர்ச்சில் இருந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு கல்வி இல்லை, அந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் அந்த சர்ச்சில் கொடுக்குறாரு. அப்போ 2 கால்களும் உடம்பான சாரா டக்கர் அந்த கல்வியை தொடங்குவதற்கு அவங்க இந்தியாவுக்குள்ளே வரல, இங்கிலாந்துலேருந்து ப்ரொமோஷன் ஒர்க் அங்கே இருக்க மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி இன்று சொல்வது ஆயிரக்கணக்கான ரூபாய். எனக்கு காலனா அரையணா காலத்தில் அவங்க பணத்தை அனுப்பி சாரா டக்கருங்கிற இருக்கும் முதலாவது பெண்களின் கல்லூரியை தென்னிந்தியா என்பது தெலுங்கானா, ஆந்திரா மாநிலம், மகாராஷ்டிரா, கர்நாடக மாநிலம், கேரளா மாநிலம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இத்தனை மாநிலங்களும் இணைத்து முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெண் கல்லூரி அது. அந்த மிஷனரிகள் பணி செய்தார்கள் அந்த பகுதியில். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கால்டுவெல் தமிழுக்கு இலக்கணம் எழுதினார். என்ன இலக்கணம் எழுதினார்னா, தமிழ் தொன்மை மொழி, பழமை வாய்ந்தது. தமிழ் பழமை வாய்ந்தது. எப்படி இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலி மொழி ரொம்ப பழமை வாய்ந்தது. அதுதான் ஜனகன மனகன பாட்டு ரவீந்திரநாத் தாகூர் எழுதுகிறார். அந்த ஊருக்கார், அந்த ஊருடைய பழமைனா, இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நாங்கள் கல்கட்டாலேருந்து கிளம்பி வர்றேன். காரில் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கப்போ என்எம்எஸ்டைய பொதுச் செயலாளர் முன்னால் இருக்கிறார், நான் ஸ்ட்ரெஷர் பின்னால் இருக்கிறேன். அதனுடைய ஏஜிஎஸ் அசோசியேட் ஜெனரல் செக்ரட்டரி இவங்க இருக்கார், இன்னொரு பொறுப்பாளர் இருக்கார். வர்றப்போ திடீர்னு கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னாரு. நிப்பாட்டி பார்த்தா அந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு படம் வச்சுருக்காங்க. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிறார். அவரோடு அந்த பெண்கள் எல்லாம் போகிறாங்க. அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தன்னை இணைத்து கொண்டது வேதநாயகம் மசரியா சாமுவேல் அவர்கள். அந்த மெயின் ரோலில் 10 சிலைகள் வைத்து
ஒரு ரோடு ஓரமாக, அதில் நடுவில் இதே மாதிரி ஒரு அங்கி போட்டு அங்கிக்கு மேலே சிலுவை போட்டிருக்கார் ஒருத்தர். அவரும் உப்பு சத்தியாகிறதுக்கு போயிருக்கார். ஏன்னா மொழிகளில் பழமை வாய்ந்தது பெங்காலி. அதுக்கு இலக்கணம் எழுதினார் வில்லியம் கேரி. 1800 வந்து 1750 அப்புறம் வர்றாரு. அவர் தான் அதுக்கு இலக்கணம் இங்கிலீஷில் கொடுக்குறார். அதே மாதிரி அதே காலங்களில் கால்டுவெல் தமிழுக்கு இலக்கணம் எழுதுகிறார். தமிழுடைய பேசிக் உருது, உருதுடைய பேசிக் தான் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு. என்னுடைய பேசிக் உருது என்று அதுக்கு இலக்கணம் எழுதினது தூத்துக்குடியில் வந்த கால்டுவெல் அவர்கள். அப்போ அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி. இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலாக சென்னை பேராயத்தில் அரக்கோணம் பகுதி கிறிஸ்தவ மக்கள் அதிகமான வாழும் பகுதி. திருமண இடங்களெல்லாம் திருச்சபைகள், சிஎஸ்ஐ திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, பெண்டிகாஸ்டல் திருச்சபை, இப்படி திருச்சபைகள் அதிகமாய் இருக்கும் ஒரு பகுதி அரக்கோணம் பகுதி. அரக்கோணம், திருவள்ளூர். ஏன்னா காரணம் இங்கே வந்து சில்வர்ஸ், அந்த பக்கம் கவுடி தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வை அர்ப்பணிக்கிற ஒரு பகுதி இது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்பின் மத்தியில் இன்றைக்கி பிறலான திரள் கூட்ட ஜனங்கள். ஒருவேளை சில்வர் சர்ச், நார்த் சர்ச், ஈஸ்ட் சர்ச், ஐயருங்க நார்த்து போட்டால் சந்தோஷமாக வருவாங்க, சில்வர் போட்டால் சந்தோஷமாக வருவாங்க, ஈஸ்ட்டு குடித்தா கொஞ்சம் துக்கமாக வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆள் இருக்கான், அப்படி இருக்காங்க. ஆனால் ஐயருக்கு கூட கடந்த நாளில் சில்வர் ஸ்டான்சர் போட்டோன்னு ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாம் போவாதான்னு சொன்னாங்க. அவர் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தார். ஆனால் உங்களுடைய ஜெபம் என்ன பண்ணுது? கேட்கப்பட்டது. இந்த ஐயர் இருந்தால் தான் இந்த மீட்டிங்லாம் நடத்துவார். இதுக்கு முன்னே யாராவது நடத்தியிருக்காங்களா? அப்போ இந்த ஐயர் ஒரு ஒர்க் பண்ணுற ஐயர் உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுதான் ஆண்டோடைய ஜெபம், நம்முடைய ஜெபம். நான் காலாஸ்திரி மிஷனுக்கு போகிறேன். அவர் அங்கே இன்சார்ஜாக போட்டிருக்கு, படித்து முடித்து வந்தவரை. அப்போ அவர்கிட்ட, ஐயா நான் உங்கள் ஏரியாவுக்கு தான் போகிறேன் இன்றைக்கின்னொன்னே, அவர் அந்த கருப்பு கயிறு வாங்கி அந்த ஸ்டோரில் நீளமாக போடுற அந்த ஃபங்க்ஷனை ப்ரெஸ்பிரைட்டர் முழு பொறுப்பு எடுத்து நேரே அங்கே வந்துட்டார் ஃபீல்டுக்கு. ஐயா முதல்ல ஃபீல்டுக்கு வரேன்னு. அதைத் தொடர்ந்து அவரோடு நான் இணைந்து, அவரும் நானும் இணைந்து செயல்படுறோம். கடந்த புதன்கிழமை அந்த சின்ன தையூர் மலை, நான் ரொம்ப லேட்டாக போனேன், 9 மணிக்கு தான் போனேன். திரள் கூட்ட மக்கள் ரொம்ப அர்ப்பணிப்போடு காத்திருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் சாட்சி சொன்னாங்க அந்த மலையை பற்றி, அந்த மலையுடைய அற்புதம், ஹீலிங்கை பற்றி சொன்னாங்க அந்த மக்கள். ரொம்ப லேட்டானாலும் சாட்சி சொல்லுங்கன்னு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க ஆவியானவர் என்னோடு பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக சாட்சி சொன்னாங்க. பொதுவாக அதுக்கப்புறம் அவர் அங்கே தான் முதலாவது அந்த சிலுவை யாத்திரா தொடங்குறார். அதுக்கு ஸ்பான்சர் என்கிட்ட கேட்குறார், தர முடியாதுன்ட்டேன். எதுக்கு ஏன்னாரு, நீ வாங்குவ செய்வ, உன்னை இந்த வருஷம் மாற்றிடுவாங்க, அடுத்து ஒரு ஐயர் செய்ய மாட்டார், அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் காசு வீணாக போயிடும், போயா தர முடியாதுன்ட்டேன். அப்போ இந்த ஊர் வாலிபர்கள் வந்து, ஐயா நாங்கள் செய்கிறோன்னு ஒரு பொறுப்பு எடுத்தாங்க. அந்த ஐயர் சொன்னதால் இந்த வாலிபர்களை நம்பி கொடுத்தேன். இன்றைக்கி சால்வை போட்ட மாதிரி இந்த வாலிபர்களை மாதிரி அந்த வாலிப பிள்ளைகள் வந்து அர்ப்பணிப்போடு அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 10 வருஷமாக அந்த சிலுவை யாத்திரா தொடங்குறாங்க. ஒரு பெரிய ஜனக்கூட்டம். ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு. ஐயர் என்பவர் 5 வருஷம் இருப்பார். பிஷப்புக்கோ மக்களுக்கோ ரொம்ப விருப்பப்பட்டவர்னா 6 வருஷம், விருப்பப்படலைன்னா அடுத்த வருஷம். எழுதுறதை பொறுத்து எழுத சொல்லி எழுதுகிறோம், நம்மளாவும் எழுதுகிறோம், கடவுளும் எழுத வைக்கிறார். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து பணி செய்கிறப்போ ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி இந்த லெந்து நாட்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். உண்மையாகவே நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவை என்பது
பாடுகள், அதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே 53:4. அப்படி பாடுகள் மத்தியில் 22ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறப்போ நம்ம அவரை நோக்கி அழைக்கிறோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. அதுதான் மத்தேயு 7:7 மாதிரி மத்தேயு 6:6 பிரேயர். மத்தேயு 6:6 என்ன சொல்றாரு அவர் வாசிக்க கேட்ப பகுதி, நீயோ ஜெபம் பண்ணும் போது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அழகாக ஒர்க்ஷிப் பண்ணுற தம்பி 40 நாட்கள் நாங்கள் பாஸ்டிங் இருந்திருக்கிறோம், அந்த உபவாசத்தை பற்றி சொன்னார். அந்த பேசிக்கை பற்றி அந்த மத்தேயு பிலிப்பியர் 2ஆம் சொல்கிறப்ப தம்மை தாம் வெறுமையாக்கி, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக்கி சிலுவையின் அடிமை ரூபம் எடுத்து, நம்ம ஒன்றுமே இல்லை, அடிமையாக்கி. அப்படி ஆண்டவற்றை இந்த 4 திருமறை பகுதியில் வாசிக்க கேட்டோம். 4 திருமறை பகுதிகளின்படி நம்ம ஆண்டவரோடு இணைந்து செல்றப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை ஒரு சிலர் மாமிசம் சாப்பிடல, ஒரு சிலர் பூ வைத்து கொள்ளலை, ஒரு சிலர் ஒருவேளை உணவு எடுத்துக்கல, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை முழுசாக சாப்பிடல, ஏதோ கொஞ்சம் பேர், நிறையா பேரில் ஒருத்தர் வாரத்தின் எல்லா நாளும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாதுன்னு சொல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், உன் வஸ்திரத்தை அல்ல உன் இருதயத்தை கிளி. மத்தேயு 13 சொல்கிறாரு, பலியை அல்ல இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை இதுதான் கிறிஸ்துவின் சிலுவையின் பிரசங்கம். சிலுவை என்பது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம், எம்டி பண்றார். நான் ஒண்ணுமே இல்லை, எம்டி, வெறுமைப்படுத்துறது, தாழ்மைப்படுத்துறது, அடிமையாகிறது. அதுதான் சிலுவையின் பிரசங்கம். நாங்கள் ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறது. ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம் கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு. ஒரு பையன் என்னைய மாதிரி மத்தியாசாயி மாதிரி இன்னொரு தம்பி வந்திருக்கிறார், குளத்தூர் பாஸ்டேட்டா நாகவீடு ஐயா வந்திருக்கிறாரு, மத்தியாஸ் ஐயா இருக்கார். என்னைய மாதிரி ஒரு பாஸ்டேட்டோ ஒருத்தர் போய் ஜெபம் பண்ண போனார். என்ன ஜெபம் பண்ணார்னா, ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கேங்க, கோழி பண்ணையில் ஒரு வியாதி வந்து செத்து போகுது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு போனார். எங்களை மாதிரி பாஸ்டர் என்ன சொன்னார், எத்தனை கோழிப்பா வச்சுருக்கேன்னு கேட்டார். ஒரு 300 கோழி வச்சுருக்கேன். இப்போ என்ன நடந்தது, நேற்று ஒரு 50 கோழி திடீர்னு செத்து போச்சு. கோழி அதுதான், எங்கள் அம்மா கோழி வளர்ப்பாங்க, ஒரே ஒரு கோழி வாங்குவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் 100 கோழி ஆயிரும். அடுத்த வாரத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். கோழி புட்டுன்னு செத்து போகணும். வியாதி வந்து கோழி வியாதியை மட்டும் அப்படி பட்டுன்னு செத்து போகும். ஒன்றுமே அனுபவிக்க முடியாத ஒரு தொழில் அது. வீட்டில் வளர்க்குற கோழி, கோழி பண்ணையில் அதே மாதிரி 50 கோழி செத்து போச்சு, ஏதாவது மருந்து சொல்லுங்களேன்னு கேட்டார். அவர் சொன்னார், கோழி பண்ணைக்கு நீ வாசல் இந்த பக்கம் வச்சுருக்கேன்னாரு. கிழக்கு பக்கமாக வச்சுருக்கேன். இதுதான் கிழக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு இது கிழக்கா தெரியுது, இதுதான் கிழக்கு. அப்போ இனிமேல் நீ கிழக்கு பக்கம் வேண்டாம்பா, இது கிழக்குன்னு அது மேற்கு, அப்போ இது தெற்கா, இது வடக்கு, நீ வடக்கு பக்கமாக வாசலை மாற்றினார். உடனே போன ஸ்பீடில் என்ன பண்ணால் வாசலை வடக்கு பக்கமாக மாற்றிட்டு படுத்தா. அடுத்த நாள் 50 கோழி செத்து போச்சு. திரும்பவும் போனான். என்னையானார், நீங்கள் சார் ஐயா சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே இருந்த வாசலை இங்கே மாற்றிட்டேன், திரும்ப ஒரு 50 கோழி செத்து போச்சு. சரி, நீ கோழி ஷெட்டு மேலே என்ன போட்டிருக்கேன்னு கேட்டேன். நான் ஓலை போட்டிருக்கேன்னாரு. அதுதான் வம்பு, ஓலையை எடுத்துகிட்டு ஷீட்டாக மாற்றுறான்னாரு. உடனே போகிற வழியிலே கடையில் கடன் சொல்லி ஒரு ஷீட்டை 4 ஷீட்டை வாங்கிட்டு போய் அந்த ஓலையில் எடுத்துகிட்டு ஷீட்டாக மாற்றினான். வீட்டில் வந்து இன்றைக்கி பாஸ்டர் சொல்லிட்டாரு நம்பிக்கையோடு படுத்தான். திரும்ப 50 கோழி அன்னைக்கு செத்து போச்சு. திரும்பவும் போனான். திரும்ப ஒரு மருந்து சொன்னார், அதையும் செஞ்சான். திரும்பவும் போனான். திரும்ப அவர் சொன்னார் மருந்து, ஐயா செய்கிறதுக்கு இனிமேல் கோழி இல்லையே, உள்ள செத்து போனோம், எல்லா கோழியும் செத்து போச்சு, இனிமேல் என்ன இருக்குன்னா. பொதுவாக நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, ஏதோ தொட்ட போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், அவர் எனக்கு வாழ்வு தருவாரான்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 14:1, உங்கள் இருதயம்
டு நாட் ஒரி அபவுட் யுவர் ஹார்ட்ங்கிறார். நானே வழியும், ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத். நான் தான். என்னை இல்லாமல் நானே நல்ல, நான் ஒரு மெய்ப்பெண் இல்லை, நானே நல்ல மெய்ப்பெண்கிறார். நான் ஒரு மெய்ப்பெண், நானும் மெய்ப்பெண்ணு, நானும் ஒரு பிரசங்கியார், மேத்யூவும் பிரசங்கியார், நாங்கள் வீடு ஐயரும் ஒரு பிரசங்கியார், உங்கள் கேட்டகிஸ்ட் மிஸ்டரியும் ஒரு பிரசங்கியார்னு சொல்லலை, நான் தாங்கிறார். நானே கர்த்தர், என்னை இல்லாமல். ஏசாயா 45, 44, 42, 41 சொல்கிறார், என்னை இல்லாமல் நான் ஒருத்தர் தான் மீட்பர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைங்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பாடுகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுக்கு அவர் இரட்சகராய் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். எப்படின்னா, அந்த யோவான் 53:4 என்ன சொல்லுது வாசிங்க. 53:4, உண்மையாகவே நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். உண்மையா அப்படித்தான் எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன் திருவிழியத்தில். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். எனக்கு சுகர் வியாதி 35 வருஷம். எத்தனை வருஷம்? நேற்று வெஸ்ட் பெங்காலில் 2 இடத்துல ஞானஸ்தானம். ஒரு இடத்துல 75 பேர், ஒரு இடத்துல 68 பேர். குளத்தில் இறங்கி கொடுக்கணும். என் அங்கெல்லாம் கருப்புக்கு பச்சை கலராக மாறிட்டு. சூப்பர் ஸ்வீட்டு ரசகுல்லா ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ரசகுல்லா அப்படி வாயில் வச்சுட்டா மொக்குன்னு உள்ளே போயிடும். இந்தியாவிலே ரசகுல்லா வெஸ்ட் பெங்காலில் கிராமங்களில் மட்டும்தான் இருக்கும். வாட்டர் ஏன்னா ஒரு வீட்டுக்கு 4 குளம். நாங்கள் போன ஏரியாவில் சுந்தர்பன்ஸுங்கிற சதப்பு நில காடுக்கு போயிருந்தோம். ஒரு வீட்டுக்கு 4 குளம் 5 குளம். மீன் வளர்த்து மீன் பிடிச்சி, மீனுக்கு நம்ம ஊர் மாதிரி வளர்க்குறது இல்லை. அந்த மீன் அவங்களுக்கு உணவு, அதுதான் அவங்க வருமானம். ரொம்ப பின்தங்கின மக்கள். அந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்கு முன்னால் நல்ல தண்ணி. வீட்டு சாக்கடை நாற்றம் அடிக்கலை. வீட்டுக்கு முன்னால் எல்லார் வீட்டில் முன்னாடி சாக்கடை நாற்றெல்லாம் தண்ணி அடிக்கலை. இப்போ மழை பெஞ்சு 6 மாதம் ஆயிட்டு. ஸ்மெல்லாம் இல்லை, நல்ல தண்ணி. அந்த ரசகுல்லா என்ன தண்ணி, இப்போ 5 அடியில் வாட்ரு. நம்ம ஊரில் 500 அடி போகணும், 5 அடி 6 அடியில் வாட்ரு. அவ்வளோ டேஸ்ட்டு. எப்படி முன்னெல்லாம் ஒரு 10 ரசகுல்லாவாத சாப்பிட்ருவேன். போன 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னால் வந்துடும். ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னு இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் என் மனசு எனக்கு போட்டுட்டு போச்சு. இந்த வருஷம் நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த ட்ரிப்பில் 3 மாதத்துக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் போகிறப்ப கூட சாப்பிட்டேன். இப்போ சாப்பிடக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டரு. மிஞ்சி ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட்டேன். அது ஏன்னா மத்தியானம் 11:30 மணிக்கு சாப்பாடு 2-3 மணிக்கு தான்ட்டாங்க. அடுத்து லோ சுகர் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு. இதுதான் நம்ம பாடு. என்ன பாடு? அப்படி பார்த்தா ஸ்வீட்டு, டேஸ்ட்டு, வெரைட்டி. தூத்துக்குடி போனால் அல்வா செம்ம டேஸ்ட்டு. அது திருநெல்வேலியில். தூத்துக்குடி போனால் மெக்ரோன் இவ்வளோ உயரமாக இருக்கும். வாய் அப்படி திறந்து உள்ள தள்ளணும். உள்ளே போனால் அப்படியே பஸ்பமாக ஆகிடும். 1.5-2 மணி நேரம் வாய் டேஸ்ட் இருக்கும். கோயில்பட்டி வந்தால் கடலை மிட்டாய், சாத்தூர் வந்தால் சேவு, தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறில் ஒரு அல்வா இருக்குது. திருவையாறில் ஒரு அல்வா இருக்குது தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் போனீங்கன்னா அந்த ரம்பையா ஒரு அந்த பேர்லேயே ஒரு ஸ்வீட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம பாதுஷா மாதிரி இருக்கும், ஆனால் பாதுஷா இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டு தஞ்சாவூரில். இப்படி உலகத்தில் எங்கெங்கே நீங்கள் பாம்பே போனால் மில்க் ஸ்வீட்டு, டெல்லி போனால் பூசணிக்காய் ஸ்வீட்டு. இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சோம். நமக்கு என்ன இல்லை, கொடுப்பனம் இல்லை, பார்க்க மட்டும்தான் இருக்குது. இதுதான் வேதனை, இதுதான் நம்முடைய பாடுகள். அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறப்போ அழகாக இதை பற்றி சொல்கிறப்போ ஒரு கேப்டன் கப்பல் போய்கிட்டு இருக்கு. அந்த கேப்டனுக்கு ஒரு வியாதி இருக்குது. திடீர்னு எனக்கு எப்போவுமே நைட்டில் எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்வீட் ஏதாவது. நேற்று இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஏர்போர்ட்டில் வெளியே 30 ரூபா ஸ்வீட்டை 300 ரூபா கொடுத்து வாங்கி பைக்கில் வச்சுருந்தேன். ஏன்னா திடீர்னு லோ சுகரானா சாப்பிட்றதுக்கு 30 ரூபா தான் அந்த பிஸ்கட் ஒரு டப்பா. அது 300 ரூபா கொடுத்து ஏர்போர்ட்டில் வாங்கினேன், வேறு வழி இல்லை. ஏன்னா என்னுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸ்க்கு
நான் சாப்பிடலை, இன்னும் திறக்கலை, அதெல்லாம் திறக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த கேப்டனுக்கு ஒரு வியாதி. அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, டேய் வந்தால் இதெல்லாம் ஜோம் பண்ணுறான்னாங்க. அவர் மறந்துட்டார். நடுக்கடலில் கப்பல் போய்கிட்டு இருக்கப்பவே அவருக்கு அந்த வியாதி, ஒரு செஸ்ட் பெயின். கப்பலை திருத்துறதா என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் கூப்பிடுறார். என்னையால் முடிப்பா, யாராவது ஜோம் பண்ணுங்கிறார். யாருமே ஜோம் பண்ணல. கப்பல் உள்ள ட்ராவல்ஸை கூப்பிடுறார், பிரயாணிகளை கூப்பிடுறார். யாரும் ஜோம் பண்ணலை, ஜோம் பண்ண தெரியாதுங்கிறாங்க. அதுதான் கிறிஸ்தவம். இன்னும் நான் பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுன்னா தெரியாது, பயப்படுவோம். பிரசங்கம் பண்ணுன்னா தெரியாது. நீ ஜெபம் பண்ணுறா சரியாகனா பண்ண மாட்டோம். ஜெபம்னா கடவுள்கிட்ட கேட்பது தான் ஜெபம். ஜெபம் பண்ண தெரியல. அதில் அந்த ரொம்ப கஷ்டப்படுறப்போ ஒரு சின்ன பையன், இப்போ 9 வயது பையன் வந்தான், வேதத்தை திருப்பினா. ஏசாயா 53:4 படித்தா, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர்ன்றார். நம்முடைய பிணிகளை சுமந்த ஆண்டவருங்கிறார். எனக்காக, என்னுடைய பாவங்கள் நீங்குவதற்கு, எனக்கு அக்கிரமங்கள் நீக்குவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களுக்கு விடுதலை தருவான். அந்த வசனத்தை வாசி ஜெபம் பண்ணான். ஒரு 9 வயது நிரம்பிய சிறுவன் ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷம் அவருக்கு வலி போச்சு. அப்போ இந்த கேப்டன் சொன்னார், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்கள் அம்மா இதைத்தாண்டா சொல்லி கொடுத்தாங்க. ஏசாயா 53 படிச்சுக்கூடா, உனக்கு எப்போ வியாதி வருதோ, எப்போ துன்பம் வருதோ நீ அதை படிடான்னாங்க. நான் மறந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதே அதிகாரம், அதே வசனம் எனக்கு விடுதலை கொடுத்துருக்குன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் எந்த வேதனை, எந்த துன்பங்கள், எந்த கண்ணீரான வாழ்வில் வந்தாலும், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு இறங்கி வந்து ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகள் இந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிற எளிவனுக்கும் உதவியற்ற திக்கற்றனுக்கும் என்று சங்கீதம் 22:24 சொல்றார். யார் கூப்பிடுறாங்களோ அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆபத்திலே நோக்கி கூப்பிடுன்னு எரேமியா 33 சொல்றார். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி சென்ற வேர்ட்னு சொல்றார். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கும் அந்த உயிருள்ள ஆண்டவர். நீங்க எப்படிப்பட்ட வேதனையில, நம்ம முதல்ல ஆண்டவர் சொன்னார், ஸ்டோன் பிரச்சனையில இருக்க அந்த சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறான்னு சொல்றாரு. உங்களுக்குரிய அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல தகப்பனே எனக்கு விடுதலை தருங்கன்னு கேளுங்க. தலையில ஒரு விதமான வலியோடு இருக்கிற நீங்கள், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி குறைவில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே என் மகள் படிக்க முடியாம கஷ்டப்படுற என் மகளுக்கு படிக்கிற ஒரு தன்மையை தாங்கன்னு கேளுங்க. அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவே. அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறோம். தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோமா? அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, உம்முடைய பிரச்சனை எனக்கு தாங்க தகப்பனேன்னு நம்ம அழைக்கிறப்போ, எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்தவித வேதனைகள் இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு, தகப்பன நம்பிக்கையோடு. எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, ஒரு மனிதர் படித்திருந்தார், கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தார், வேதனையில் இருந்தார். அவர் ஒரு நாள் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இந்த பகுதிக்கு ஏதோ ஒரு அம்மன் கோயில் சொன்னார். என்னை அழைச்சிட்டு வந்தவர் நடந்து வர்றார். ராத்திரி நேரம், ரொம்ப கஷ்டம். கோட்டு போட்டிருக்காரு, ஆப் கோட் போட்டிருக்காரு, வேதனை. அப்போ வழியில் ஒரு துட்டு கிடைக்கிது, அதை எடுக்கிறார். ஓட்ட காசு, அதுக்கு 35-40 வருஷங்களுக்கு 50 வருஷங்களுக்கு முன்னே ஓட்ட காசு தான் இருந்துச்சு. காலனா அரையணா, ஒரு அணாக்கு 16, ஒரு ரூபாய்க்கு 16 அணா, அப்படி ஒரு காசு கிடச்சி. இது ரொம்ப லக்கு நமக்கு, இன்னும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார். இனிமேல் நமக்கு லக்கு அடிக்குதுன்னு நினச்சாரு. அந்த லக்கு அடிக்குதுன்னு நினச்சார். அப்பப்போ அந்த பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவாராம். அந்த கோட்டில் எப்போவுமே காசு பாக்கெட்டில் இருக்கும். இருக்குது
அப்படியே அவர் நாளுக்கு நாள் முன்னேற்றமாக போய்கிட்டே இருந்தார். நடந்து வந்தவர் சைக்கிள் வாங்கினார். நேற்று கல்கட்டாவில் சைக்கிள் விளையாடுன்னு கேட்குவோம். ஐயா இன்றைக்கும் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் சைக்கிள் ஓடுது சிட்டிக்குள்ளே. எல்லாம் நிறைய பேர் சைக்கிள் வச்சுருந்தாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப குறைஞ்சிட்டு. இப்போ நாங்கள் நேற்று போன ஏரியாவில் கொஞ்சம் சைக்கிள் இருந்துச்சு. சைக்கிள் வாங்கினார். அப்புறம் இதே மாதிரி ஒரு பைக்கு கிடச்சிது. இது எலக்ட்ரானிக் பைக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி ஒரு பைக் கிடச்சிது. அப்புறம் கார் வந்துச்சு. அப்புறம் வீடு வந்துச்சு, பங்களா வந்துச்சு, வசதியாகிட்டார். ஆனால் தினமும் அந்த காசை தொட்டு தொட்டு பார்ப்பாராம். இப்படி தொட்டு தொட்டு பார்ப்பாராம். காசு இருக்குது நமக்கு லக்கு. ஒரு நாள் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். மனைவியை கூப்பிட்டாரு. 50 வருஷத்துக்கு முன்னால் நான் நினைப்பேன், ஒரு சில நேரத்தில் 1962 63 சென்னைக்கு வரப்போ 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் என்னவோ படித்தேன். போடுறதுக்கு ட்ரௌசர் கூட கிழிஞ்சிருக்கும். அதான் போட சட்டை கூட ஒரு சட்டை தான் இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒரு தகரப்பட்டி, அதுக்குள்ளே ஒரு ட்ரௌசரும் ஒரு சட்டை மடித்து வைப்பேன். அயன் பண்ணுறதுக்கு சாப்பிட்ற தட்டில் மேலே கொஞ்சம் நெருப்பள்ளி போட்டு அதான் அயன் பண்ணுறது. அதெல்லாம் நினைப்பு வரும் சில நேரங்களில். ஆனால் இன்றைக்கி நேற்று வந்து பார்த்தா என் டேபிளில் 2 புது அங்கி துணி யாரோ கொண்டாந்து வச்சுருக்காங்க. எனக்கு எத்தனையோ சட்டைகள் உள்ளே இருக்குது. முந்தா நாள் அந்த மலையில் சொன்னேன், கல்வாரி மலை. அந்த ஜூன் காசு செல்லாதுன்னாங்க. 2016 ஜூன் 8. ஜூன் 6 பீரோக்குள்ளே எத்தனையோ வருஷம் அந்த 2 லட்ச ரூபா, எத்தனையோ வருஷம். இன்றைக்கி அன்றைக்கி 2 லட்சம்னா இன்றைக்கி அது 10 லட்சம் வேல்யூ. நான் சொன்னது 2016. இவர் வந்து அந்த மலை கட்டணும், கோயிலுக்கு காசு கொடுனார் மத்தியா செய்யர். எத்தனையோ வருஷமாக ஒரு சட்டைக்கில் வச்சுருந்த 2 லட்ச ரூபா எடுத்து அவர்கிட்ட அன்றைக்கி தான் கொடுக்குறேன். 100 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு. அன்றைக்கி 2000 ரூபா நோட்டு கிடையாது. அவர் வாங்கிட்டார். அவருக்கு வாங்கினோடனே அவருக்கு வேத்துருச்சு. எப்படா இதை எங்கள் ஊருக்கு கொண்டு போவேங்கிறார். 2 லட்ச ரூபா கொண்டு போகிறதுக்கு பயப்படுறாரு. ரொம்ப பயந்துட்டார். இது என்னையா போயான்னு ஒருத்தரை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க எங்கள் பேங்க், ஸ்டேட் பேங்க் அனுப்பி பணத்தை கெட்டு அக்கௌண்ட்டில் கட்டி கொடுத்துருவார். அக்கௌண்ட்டில் போனால் இன்னும் அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அவருக்கு. அவர் 6ஆம் தேதி கெட்டுறாரு, 8ஆம் தேதி காசே செல்லாதுன்ட்டான். அது கூட அன்றைக்கி அந்த கல்வாரி மலையெல்லாம் சாட்சி சொன்னேன், இந்த மலையோடைய சாட்சின்னு. அன்றைக்கி எனக்கு ஆவியானவர் ஞாபகம் பண்ணார். அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலங்களை விட்டுட்டு பீரோக்குள்ளே 2 லட்ச ரூபா எத்தனை நாள் வச்சோன்னே தெரியல. அப்படி நிலைமெல்லாம் கடவுள் தந்திருக்கிறார். இதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். இதே மாதிரி அந்த பணக்காரர் அப்படி பார்க்குற ஒய்ஃபை கூப்பிட்டு நல்ல உணவு வச்சுருக்கு, வகையான உணவு சாப்பிட்றாரு. அந்த காசை கொஞ்சம் எடுத்துருவா, அது கொஞ்சம் நான் பார்க்கணும். 20 வருஷத்துக்கு முன்னால் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சில்வர் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அந்த காசு கிடச்சிது, அந்த காசை எடுத்துருவானா. நம்ம இப்போ எதுக்குங்க அது? அட தூங்குற நேரம், சாப்பிட்ற நேரம், படுத்து தூங்கியா? இல்லை பார்க்கணும், எடுத்துருவானா. அந்த அம்மா போய் ஒரு காசு எடுத்தாந்து கொடுத்துச்சு. அது தடவி பார்த்தார். என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு புதுசாக உள்ளது இன்றைக்கி 10 ரூபாயை கொண்டாந்து கொடுத்துருச்சு. அதில் ஓட்டை இல்லை. இவர் எடுத்தது ஓட்டை காசு. நான் ஓட்டை காசில் எடுத்தேன், நீ ஓட்டை இல்லாத காசை கொடுக்க என்ன நியாயம்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லைங்க, கோட்டு ரொம்ப அழுக்காயிட்டா, அது ஒரு நாள் தட்டினேன், தூசியாக இருந்தது, நல்ல உதன்னம் பாருங்க, நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக பின்னால் ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துருச்சு அந்த காசு. நானும் கூடுமான மட்டும் இந்த காசை தேடினேன். அந்த காசு என்ன பண்ணலை. அதனால் நீ தொட்டு தொட்டு பார்க்கணும், வேற ஒரு காசை உள்ள போட்டேன், அந்த காசு தான் இந்த காசு. உலக பிரகாரமாக ஒருத்தருடைய நம்பிக்கை இப்படி இருக்கிறப்போ வானத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இருங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்கிறார். மத்தேயு 15 சொல்கிறாரு, உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பேழையான பெண், அந்த பாவியான பெண் சொன்ன, மகளே, பெண்ணே, உன் விசுவாசம் நீ ரட்சித்ததுங்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் குருடன் சொல்றாரு, உன் விசுவாசம் நீ ரட்சித்ததுங்கிறார். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில், அதுதான் சிலுவை பற்றிய பிரசங்கம், கெட்டு பொருளுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அந்த விசுவாசத்தோடு நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதாங்க சிலுவை. சிலுவை என்பதே பாடுகள், சிலுவை என்பதே வேதனை.
சிலுவை என்பதே துன்பங்கள். அந்த துன்பங்கள் மத்தியில தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எந்த வேதத்துல அந்த பரிதலையை குடன் வந்து தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்த பொழுது மின்றும் அதிகமாய் சத்தமிட்டார். அவர் இன்னும் அதிகமா சத்தம்ன்றார், முன்னை விட அதிகமா. ஏன்னா கூப்பிட்டோன்னு சில நேரத்தில் கொடுக்க மாட்டார், வெயிட் பண்ணணும். ஆண்டவர் எப்பவுமே சோதித்து பார்க்கும் ஆண்டவர். ஆதாமை கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டார், பாடுறான்னு. கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்பான்னா, இல்லைம்மா கடவுள் சொல்லியிருக்கிறாரு வேண்டான்னு சொல்லியிருந்தா அதுக்கு சாட்சி நான் தான். எதுக்கு எனக்கு சுகர்? ஒரு பாஸ்டர் மத்தியாஸ் மாதிரி ஒரு பாஸ்டர், அவர் பேர் மத்தியாஸ் தான் எனக்கு குரு. அவர் பாஸ்டர், ஒரு ஐயர். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்ட்டார் என்கிட்ட. நான் போய் கேட்டேன் கடவுள்கிட்ட, எப்பா அவர் ஜெபம் பண்ணி அவர் பேர் மத்தியாசம், எனக்கு குரு அவர், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாரு. என்னது 3 தலைமுறை நான் கிறிஸ்டின்னு, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி எங்களை வளர்த்துருக்காங்க, நீ என்ன ஜெபம் பண்ணி சாப்பிடுங்கிற, இது என்னங்க கதைன்னு கடவுள்கிட்ட ஒரு நாள் வாக்கிங் போகிறப்பவே கேட்டேன். பேசுகிறப்பவே எனக்கு ஞாபகம் வந்தது, நீ ஒரு சாப்பாட்டு பிரியம்பா. கொன்னதுக்கு முன்னே சொன்னல லைனாக எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொன்னனா இல்லையா? இந்த ஊரில் அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு எங்கே நல்லா இருக்கும், எப்படி இருக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு நாக்கு. நீ சாப்பிட்டா உட்கார்ந்த இடத்துல ஸ்வீட்டு என்எஸ்சி போஸ்டரில் 1/2 கிலோ சாப்பிடுவேன். ஸ்வீட்டுக்கு ஃபேமஸான இடம் சென்னையில் என்எஸ்சி போஸ் ரோடு, மார்வாடிஸ் நிறைந்த, நார்த் இந்தியன் நிறைந்த பகுதி. ரொம்ப சீப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடி, கொலஸ்ட்ரால் கூடனா என்ன ஆகும்? கொழுப்பு சத்து கூடி ஹார்ட் அட்டாக் வந்து 20-30 வயசுலேயே செத்து போயிருப்பா. அதுக்கு தான் உனக்கு சுகரு. இப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? எதுக்குன்னா என்னை காப்பாற்றிக்கொள்ள. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் நாலேஜோட, அவருடைய பெர்மிஷனோட, அவர் அறிவோடு, அவருடைய உத்தரவாதத்தோடு நம் வாழ்வு கொடுப்பதற்காக உங்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்திருக்கிறார். அந்த குடிகாரன் கலவன் இல்லைன்னா நீ சொன்னது கேட்க மாட்டேன். அந்த அம்மா கொண்டே உனக்கு தெரியாமல் அவங்க அம்மா வீட்டில் காசு கொடுக்கல, நீ சொன்னது கேட்க மாட்டேன். இதுக்கு தான் அந்த பிரேக், இதுக்கு தான் அந்த ஜெக்கு. அப்போ நம்மை நிதானித்துக் கொள்வதற்கு, நாம் சிந்தித்துக் கொள்வதற்கு, வியாதி என்பது நம்மை சிந்தித்துக் கொள்வதற்கு, நம்மை அரெஸ்ட் பண்ணி கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு. போன வருஷத்தில் தூக்கமே வரல, கையெல்லாம் வலி, காலெல்லாம் வலி, ரொம்ப சத்து குறைஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 5 வாழைப்பழம், 3 ஜூஸு, இப்படி நிறையா ஊட்டச்சத்தாக சாப்பிட்டேன். இன்னும் வலி அதிகம். ஒரு நாள் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் படுத்து தூக்கம் வரல, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி அப்படியே இருந்துச்சு. 11 மணிக்கு தூக்கம் வர மாட்டேது. எவ்ரி 55 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு ஒருக்கா யூரின் போய்கிட்டே இருக்குது. என்ன ஆண்டவரேன்னு பேசினேன். காலையில் போய் சுகர் செக் பண்ணா என்னன்னு ஒரு எனக்குள்ள ஞாபகம். போய் செக் பண்ணால் A1C 15.9 தான், A1C 6.8 தான் இருக்கணும். டாக்டர் சொல்கிறாரு, என் மருமகன் தான் டாக்டர், மாமா உங்களுக்கு 1.5 வருஷமாக சுகர் குறையவே இல்லை, இதே லெவலில் இருக்குது மாமாங்கிறார். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் நம்மோடு பேசும் பொழுது நம்மை நிதானித்து கொள்ள வேண்டும். நிதானித்து கொண்டு நம்மை அதை சரி பண்ணுறப்போ நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் 35 வருடங்கள் எனக்கு சுகர் இருந்தோம், 2 கிட்னி கெட்டு போச்சு, 6 மாதம் ஆச்சு. ஆனால் டாக்டர் சொன்னார் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் செத்து போகணும்னு சொல்லி 20 வருஷம் தான் ஆச்சு, 20 இயர்ஸ் தான் ஆச்சு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா சொல்லுங்கள் 6 மாதம் 6 months to 1 year. என்னுடைய சாப்டர் க்ளோஸ்னா அவர் சாப்டரில் பெரிய டாக்டர் எழுதியிருக்காரு, சர்டிஃபிகேட்டில் ஒரு கண் டாக்டர் எழுதியிருக்கார். ரைட் ஐ, உன்னை ரத்த நாளங்கள், ரத்த அந்த டியூப் எல்லாமே பப்புள் ஆகி நிற்கிது, வெடிக்க போகிற கண்டிஷன், எப்போ வெடிச்சதோ உன் கண்கள் தெரியாது என்று 18 வருஷங்களுக்கு முன்னால் எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னும் அந்த நாளங்கள் ரைட் ஐயில் அப்படியே தான் இருக்குது. லெஃப்ட் ஐயில் பார்க்குறத விட ரைட் ஐ கொஞ்சம் தூரம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த டாக்டர் சொல்கிறாரு, போன வருஷம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதானாச்சு, 18 வருஷமாக அப்படி தான் இருக்குது போங்கங்கிறார். என் மனைவி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த ஆள் சொன்னது கேட்க மாட்டுறாரு, ஸ்வீட் சாப்பிட்றாரு, பிரியாணி சாப்பிட்றாரு, இப்போ அந்த எங்கே போனாலும் எதையாவது சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. சொல்லுங்க டாக்டர், அம்மா அவருக்கு ஒன்றுமே பண்ணாது விடுங்கம்மாங்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட
நாம் அர்ப்பணிப்போடு கேட்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடு நம்பிக்கையோடு, கர்த்தரை நம்புகிறவன் எந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு, சங்கீதம் 71:1 சொல்றார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ரோமர் 9:33 சொல்றார், என்னை வெட்க முடியாதபடி செய்யுங்க. Do not shame. நீங்க என்ன வியாதி இருந்தாலும் சரி, ஸ்டோன் பிரச்சனை எனக்கு விடவே இல்லை, கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஒன்று ஸ்டோன் கிளியர் ஆகும், இல்லைன்னா அந்த ஸ்டோன் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அது நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதற்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு பெர்மிஷன் அது. அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்களேன், தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேளுங்களேன். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நேற்று மதியம் வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து 4 மணி நேரம் 80 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸு, டைமண்ட் ஹார்பர், கேனிங், அதை தாண்டி தான் அந்த சுந்தர்பன்ஸ். எல்லார் வீட்லேயும் 2 குளம் 3 குளம், 65 பேருக்கு ஞானஸ்தானம், 38-40 பேருக்கு முங்கினாங்க, 40 பேர் தெளித்த ஞானஸ்தானம். போனோன்னா சூப்பர் ஜூஸ் அந்த அம்மா கொடுத்துச்சு, ரொம்ப அருமையான ஒரு ஜூஸ், சுகர் இல்லாமல், நல்ல ஜூஸ், சுகர் இல்லை குடிங்கன்னுச்சு. நல்லா கவனிச்சுது. அந்த ஞானஸ்தானம் குடித்த பிறகு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க பழக்கத்தின்படி ரைஸ் தால் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அடுத்து பொட்டட்டோ, அதுக்கு பேர் அல்லு பொரிச்சது, நம்ம ஃபிங்கர் டிப்ஸை ஃபிங்கர் என்ன விற்கிறாங்களா அதே மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அண்டா முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன், அப்படி தான் கொடுப்பாங்களா அவங்க லைனாக. அதுக்கப்புறம் பப்பட்டு, அதுக்கப்புறம் தொய், மிஸ்டி தொய்னா இனிப்பு தயிர், பயங்கரமான டேஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா எல்லாத்துக்கும் லைனாக. வெஜிடேரியன் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சாப்பிடல, சிக்கன்லாம் சாப்பிட்றதில்ல. எல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இங்கே ஒரு சர்ச்சு கட்டின இடமும் தரேங்கிறாங்க. 20 அடிக்கு 40 அடி ரோடில் விட்ட இடத்த தர்றாங்க அந்த அம்மா. அப்போ எதுக்கு இந்த இடத்த இவங்க இந்த அம்மா தர்றாங்க? அந்த அம்மா சொல்லுங்கன்னா, 2 பெண் பிள்ளைகள், ரொம்ப நாள் பையன் இல்லை, பையன் வேணும்னு ஜெபம் பண்ணாங்களாம். என்றைக்கு அந்த பாஸ்டர் அந்த மிஷினரி போய் ஜெபம் பண்ணாரோ, NMSI மிஷினரி என்றைக்கு ஜெபம் பண்ணாரோ, அந்த பெண் பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட 12 வயது வித்தியாசத்துக்கு அப்புறம் அந்த பையனை கொடுத்திருக்கிறார். முதல் பெண் குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி, ஸ்பெஷல் சைல்டு, உட்கார வச்சுருக்காங்க. தன் வருமானத்தில் பெரிய பகுதியை சர்ச்சைக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் என்னைக்கு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணோமோ அந்த ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னார். ஒருவேளை அந்த ஆண்டவர் தாங்க நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறாரு, அந்த ஆண்டவர் தாங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, லெந்து கால ஒடுக்க கூட்டங்க, நம்ம ஒடுக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க. கிட்டத்தட்ட 38 நாட்கள் நீங்கள் ஒரு பாஸ்டிங் இருந்திருக்கீங்க. இந்த 38 நாட்கள் சுயவெறுப்பு காணிக்க உண்டியல்ல பூவு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 100 ரூபாயை காணிக்கையில் போட்டிங்க. சிக்கன் வாங்கின 200 ரூபாயை உண்டியலில் போட்டிங்க. முட்டை சாப்பிடல, அதுக்குரிய காசை உண்டியலில் போட்டிங்க. அதுக்கு தாங்க சுயவெறுப்பு காணிக்க. ஒருவேளை இந்த 38 நாட்கள் கடந்து வந்த நீங்கள் நானும் தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியில் இறங்கி நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறாருங்க, ஒரு அற்புதத்தை கொடுக்க போறாருங்க. அந்த ஆண்டவர்கிட்ட எல்லாரும் எழுந்து நின்று, தகப்பனே எனக்கு ஒரு ஹீலிங் தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. தகப்பனே நான் விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு பலனை தாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறோம். நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாய் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்முடைய கிருபை நோக்கி பார்க்கிறோம், உம்மை மட்டும் துதிக்கிறோம் தகப்பனே. என் வேதனைகளை அறிந்த தகப்பன் அல்லவா, எனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அந்த செய்வினை கட்டுகள் தகப்பனே, இரவுல தூக்க இல்ல, கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தனைகள், மரித்து போக வேண்டுங்கிற நிலைமை எனக்கு இருக்கு. ஆனா அந்த நிலைமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு உம்முடைய பாதத்துல தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறேன் தகப்பனே.
என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா மாட்டீங்களா? உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறேன், என்னைய தொடுங்க தகப்பனே. அந்த காதுல இருக்க அந்த வலி நிமித்தம் நான் காதுல கை வச்சு ஜெபிக்கிறேன்ப்பா. விசுவாசத்தோடு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க விசுவாசத்தோடு அந்த இடத்துல கைகளை வைத்து தகப்பனே டாடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, உதவி செய்யுங்க நீ கேளுங்க. நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஒரு அற்புதத்தின் ஆண்டவர். என் மகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. என் மக ஒரு டாக்டர் ஆகணும், IAS ஆகணும். ஆனா நானோ ஏழை. நான் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். என் பிள்ளை IAS ஆகுமா நான் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகள் உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்றேன். பரத்தில் இருந்து ஞானத்தை கொடுப்போமானு, பரத்தில் இருந்து ஞானமோ முதல்ல பரிசுத்தம் சொல்றேன். பரத்தில் இருந்து ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜை கொடுக்கும் ஆண்டவர் உன் மகனை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். என் மகன் ஒரு ஊழியரா மாற மாட்டாரா? என் மகன் ஒரு மிஷனரியா மாற மாட்டாரா? என் மகன் ஒரு ஐயரா மாற மாட்டாரா? என் மகன் வந்த பிள்ளைகளை போல நல்ல மியூசிக் போடுற ஒரு பிள்ளையாய் மாற மாட்டானா? ஒரு சகோதரர் பேட் அடிக்கிறாங்க, தவுல் அடிக்கிறாங்க, அவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் அர்ப்பணிப்போடு கீழிருந்து அடிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்புள்ள ஆண்டவர் என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மியூசிஷியனாக, இளையராஜாவாக, AR ரகுமானாக என் மகன் மாற மாட்டானான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே நீங்க சொல்றீங்க உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்றீங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்கப்பா. மனமரங்கப்பா. என்ன நோக்கத்தோடு ஐயா இந்த குருசேகரத்து வாலிய பிள்ளைகள் இவ்வளவு அர்ப்பணிப்போடு பணி செய்திருக்காங்களோ, இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ, நாளைக்கு இவ்வளவு பெரிய திரளான ஒரு சாட்சியின் ஊர்வலத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே. நாளைக்கு நான் மேடையில் ஏறி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், நான் எனக்கு விடுதலை கொடுத்தான்னு நான் சாட்சி சொல்லணும்பா. அந்த சாட்சிக்காக ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகள் மத்தியில விண்ணப்பத்தை கேட்பவரே